வணக்கம் மக்களே. ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்டு கப் 2024 சூப்பர் 8 சுற்றுல இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் கடந்த 24ஆம் தேதி அன்று மோதினாங்க. கிளைமேக்ஸ்ல வில்லனை பழிவாங்க தேடி போற ஹீரோ மாதிரி தான் இருந்துச்சுங்க இந்த மேட்ச். ஆமாங்க, 2023 50 ஓவர் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில தோத்ததுக்கு திருப்பி தரதுக்கு இந்தியா தயாரா இருந்தாங்க. ஆஸ்திரேலிய அணி இந்தியாவுக்கு மட்டும் வில்லனா இல்லைங்க, ஆப்கானிஸ்தானுக்கும் வில்லனா இருந்தாங்க. ஆமாங்க, அதே 50 ஓவர் 2023 உலகக்கோப்பை போட்டியில ஆப்கானிஸ்தான் ஜெயிக்கிற நிலைமையில இருந்தாங்க. ஆனா மேக்ஸ்வெலோட அபாரமான ஆட்டத்தால ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தானை வீழ்த்தி இருந்தாங்க. சோ ஆப்கானிஸ்தான் அணி அதற்கு பழி தீர்க்கும் விதமா இந்த 2024 20 ஓவர் உலகக்கோப்பை போட்டியில ஆஸ்திரேலியா அணியை வீழ்த்தி அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்திருந்தாங்க. அதுவும் சூப்பர் 8 சுற்றுல. இப்ப இந்தியாவும் நாங்க மட்டும் என்ன சும்மாவா அப்படின்னு ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக தரமான வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த போட்டியில டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி இந்தியாவை பேட் செய்ய சொன்னாங்க. வழக்கம் போல ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் இந்தியாவுக்காக ஓபனிங் இறங்கினாங்க. ரோஹித் சர்மா இதற்காகவே காத்திருந்தது போல ஒரு பவுண்டரி அடிச்சு தன்னுடைய அதிரடியை ஆரம்பிச்சாரு. மறுமுனையில இருந்த விராட் 5 பந்துகளை சந்திச்சு ரன் எதுவும் எடுக்காம ஹேசில்வுட் பந்துல கேட்ச் கொடுத்து வெளியேறினார். இந்த தொடர்ல தொடர்ந்து ரன் குவிக்க விராட் கோலி தடுமாறிக்கிட்டு வரார். விராட்டோட விக்கெட்டுக்கு செலிப்ரேஷனை முடிச்சிட்டு வந்த ஆஸ்திரேலியாவை என்ன செலிப்ரேஷன் வேண்டி கிடக்கு, நான் இன்னும் களத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விக்கெட் போனதை பத்தி கொஞ்சமும் கவலைப்படாம அடுத்த ஓவர்லயே 29 ரன்கள் விளாசி ஆஸ்திரேலியா அணியோட மகிழ்ச்சிக்கு முற்றுப்புள்ளி வச்சாரு ரோஹித் சர்மா. அப்போ இறங்கிய ரிஷப் பண்ட் கொஞ்சம் நிதானம் காட்டினாலும் ரோஹித் சர்மா மறுமுனையில ருத்ர தாண்டவம் ஆடிக்கிட்டு இருந்தாரு. கிட்டத்தட்ட எல்லா பந்துகளும் 6க்கும் 4க்கும் போய்கிட்டு இருந்துச்சு. ஆஸ்திரேலியன்ஸ் ரோஹித்தோட அடியை பார்த்து பிரமிச்சு போனாங்க. சிறந்த பிளேயர்ஸான ஆஸ்திரேலியன்ஸுக்கு மரண பீதிய கண்ணுல காட்டினாரு ரோஹித். ஹேசில்வுட் மட்டும் கொஞ்சம் சிக்கனமா பந்து வீச மற்ற பவுலர்களின் பந்துகளை எல்லாம் பவுண்டரி லைனிற்கு வெளியில இருந்து தான் எடுக்க வேண்டி இருந்துச்சு. ஒரு கட்டத்துல ரோஹித்தோட ஸ்ட்ரைக் ரேட் 500க்கு மேல இருந்துச்சு. ரோஹித் வெறும் 19 பந்துல தன்னோட 50ய பதிவு செஞ்சாரு. ஒரு 4 ஒரு 6ஓட 15 ரன் எடுத்திருந்த ரிஷப் பண்ட் ஸ்டாயினிஸ் பந்துல கேட்ச் கொடுத்து வெளியேற அடுத்து வந்த சூரியகுமார் யாதவும் ரோஹித்தோட சேர்ந்து அடிச்சாட ஆஸ்திரேலியா அணிக்கு தலைவலி பிடிச்சுக்கிச்சுங்க. 41 பந்துல 92 ரன் விளாசி இருந்த ரோஹித் சர்மாவை தன்னோட துல்லியமான ஏக்கர் மூலமா அவுட் செஞ்சாருங்க மிச்சல் ஸ்டார்க். பொறுமையா விளையாடி இருந்தா சதம் அடிக்க வாய்ப்பு இருந்த போதும் ரோஹித் சர்மா டீமுக்காக ஆடி அவுட் ஆனாருங்க. பின்னர் வந்த சிவம் டுபேவும் சூரியகுமார் யாதவும் இந்தியாவுக்காக ரன் வேட்டையில இறங்கினாங்க. 31 ரன் எடுத்திருந்த போது சூரியகுமார் யாதவ் மிச்சல் ஸ்டார்க் பந்துல கீப்பர்ட்ட கேட்ச் கொடுத்து ஆட்டமிழந்தாரு. சூரியகுமார் யாதவ் விட்டு போன அதிரடி ஆட்டத்தை அடுத்து வந்த ஹர்திக் பாண்டியா தொடர்ந்தாருங்க. 15 ஓவருக்கு மேல ஆஸ்திரேலியா ஓரளவுக்கு பந்து வீசினாலும் அவங்களால இந்தியாவை முழுமையா கட்டுப்படுத்த முடியலங்க. 21 பந்துல 28 ரன் எடுத்திருந்த சிவம் டுபே ஸ்டாயினிஸ் பந்துல கேட்ச் கொடுத்து வெளியேறினாருங்க. அடுத்து வந்த ரவீந்திர ஜடேஜாவும் ஒரு 6 அடிச்சாருங்க. 20 ஓவர் முடிவில் இந்தியா 5 விக்கெட் இழப்புக்கு 205 ரன்கள் குவிச்சாங்க. ஹர்திக் பாண்டியா 17 பந்துகளில் 27 ரன்களுடனும் ரவீந்திர ஜடேஜா 5 பந்துகளில் 9 ரன்களுடனும் கடைசி வரைக்கும் ஆட்டம் இழக்காம இருந்தாங்க. ஆஸ்திரேலிய தரப்புல மிச்சல் ஸ்டார்க் 2 விக்கெட்டும் ஸ்டாயினிஸ் 2 விக்கெட்டும் ஹேசில்வுட் 1 விக்கெட்டும் எடுத்தாங்க. 206 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இமாலய இலக்குடன் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி ஆரம்பத்திலேயே டேவிட் வார்னர் விக்கெட்டை இழந்தாங்க. அவரு 6 ரன் எடுத்திருந்த போது ஹர்தீப் சிங் பந்துல ஸ்லிப்ல கேட்ச் கொடுத்து அவுட் ஆனாரு. அப்புறம் வந்த மிச்சல் மார்ஸ் கீப்பரான ரிஷப் பண்டுக்கு ஒரு கேட்ச் கொடுத்தாருங்க. அது கொஞ்சம் டஃப்பான கேட்சா இருந்தா கூட ரிஷப் பண்ட் முழுசா ஓடி வந்து பிடிக்காம நின்னுட்டாருங்க. அதை பார்த்த கேப்டன் ரோஹித் சர்மா கோபத்துல கத்தனாருங்க. ஏன்னா அவருக்கு வேர்ல்டு கப் ஃபைனல்ல தோத்த காயம் இன்னும் இருக்கிறது நல்லா தெரிஞ்சதுங்க. அப்புறம் மார்ஸ் ஹர்தீப்புக்கும் ஒரு கேட்ச் கொடுத்தாருங்க. ஹர்தீப் பந்து வீசி முடிச்சதும் வந்த அந்த கேட்சை ஹர்தீப் பிடிக்க முடியாம விட்டாருங்க. அதுக்கப்புறம் மிச்சல் மார்ஸும் டிராவிஸ் ஹெட்டும் சேர்ந்து இந்தியாவோட பந்து வீச்ச வெளுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களோட அடி நாங்களும் சளைச்சவங்க இல்லைங்கிற மாதிரி இருந்துச்சு. அவங்க ரன் ரேட்டை நல்லாவே உயர்த்தினாங்க. அவங்க பும்ரா, ஹர்திக் பாண்டியா, அப்புறம் ஹர்தீப் சிங்னு எல்லாரோட ஓவரையும் வெளுத்தாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்தியாவை முடிச்சிருவாங்களோன்னு கூட தோணுச்சுங்க. ஆனா ஆஸ்திரேலியாவுக்கு ஹேசில்வுட் சிக்கனமா இருந்த மாதிரி இந்தியாவுக்கு குல்தீப் யாதவ் சிக்கனமா இருந்தாருங்க. குல்தீப் யாதவ் சிக்கனமா இருந்தது மட்டும் இல்லாம இந்த முக்கியமான பார்ட்னர்ஷிப்பை பிரிச்சாருங்க. மார்ஸ் 27 பந்துல 37 ரன் எடுத்திருந்த போது குல்தீப் யாதவ் பந்துல ஒரு 6 அடிக்க முயற்சி பண்ணாருங்க. அந்த பந்து நல்ல வேகத்துல கொஞ்சம் பிளாட்டா
டீப் பேக்வார்டு ஸ்கொயர் லெக் திசையில ஆல்மோஸ்ட் 6 போயிருச்சுங்க. எல்லாரும் 6ன்னு தாங்க நினைச்சாங்க. ஆனா கடைசி நொடியில அக்சர் படேல் ஒரு ஜம்ப் பண்ணி அந்த பந்தை ஒத்த கையில பிடிச்சிட்டாருங்க. இந்தியன் பிளேயர்ஸும் ஹாப்பி, இந்தியன் ரசிகர்களும் ஹாப்பி. ஆமாங்க, அந்த கேட்ச் தான் மேட்சோட டேர்னிங் பாயிண்டா அமைஞ்சதுங்க. ஏன்னா ஆசி மேட்சை நல்லா எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. ஆசியோடைய வெற்றியை நோக்கிய பயணத்துல குல்தீப் யாதவோட பவுலிங்கும் அக்சர் படேலோட அசாதாரணமான கேட்சும் சிறு சர்க்கிளை ஏற்படுத்துச்சு. ஒரு வழியா இந்த கூட்டணிய இந்தியா பிரிச்சாங்க. ஆனா டிராவிஸ் ஹெட் விடுறதா இல்ல. அவரு தன்னோட அதிரடியை தொடர்ந்தாரு. இந்திய ரசிகர்கள் யாரா இவன் ஐசிசியோட எல்லா முக்கியமான போட்டியிலையும் இந்தியாவுக்கு தலைவலியா வரான், இன்னைக்கும் ஆடி ஆஸ்திரேலியாவை ஜெயிக்க வச்சிருவானோ அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அவரு 24 பந்துல தனது 50ய பதிவு செஞ்சாருங்க. கூட சேர்ந்து மிரட்டின மேக்ஸ்வெல் 2 4 1 6 அடிச்சு 11 பந்துல 20 ரன் எடுத்திருந்தப்ப குல்தீப் யாதவ் பந்துல இறங்கி அடிக்க போய் போல்ட் ஆனாருங்க. மீண்டும் கை கொடுத்தாருங்க குல்தீப் யாதவ். அடுத்து வந்த ஸ்டாய்னிஸ் 2 ரன்னுக்கு அவுட் ஆக ஆஸ்திரேலியாவோட விக்கெட்டுகள் மெல்ல சரிய ஆரம்பிச்சதுங்க. டிராவிஸ் ஹெட் மட்டும் தனியா போராடிட்டு இருந்தாருங்க. அவரோட விக்கெட்டை பும்ரா வீழ்த்தி கிட்டத்தட்ட இந்தியாவோட வெற்றியை உறுதி செஞ்சாருங்க. இந்திய ரசிகர்களும் பெருமூச்சு விட்டாங்க. அவரு 43 பந்துல 76 ரன்கள் அடிச்சிருந்தாருங்க. பின்னர் வந்த வீரர்கள் அடுத்தடுத்து விக்கெட்டை இழந்தாங்க. பெரிய அளவுல ஸ்கோர் பண்ணாதால ஆஸ்திரேலியா 20 ஓவர் முடிவில் 7 விக்கெட் இழப்புக்கு 181 ரன்கள் மட்டுமே எடுத்து இந்தியாவிடம் 24 ரன்கள் வித்தியாசத்துல தோல்வியை தழுவுனாங்க. இந்த வெற்றியின் மூலமா இந்தியா தன்னோட அரையிறுதி வாய்ப்பை உறுதி செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம உலகக்கோப்பை தொடரில் இருந்து ஆஸ்திரேலியா வெளியேறதுக்கு முக்கிய காரணமாகவும் அமைஞ்சாங்க. இந்திய தரப்புல ஹர்தீப் சிங் 3 விக்கெட்டுகளையும், குல்தீப் யாதவ் 2 விக்கெட்டுகளையும், அக்சர் படேல் மற்றும் பும்ரா 1 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினாங்க. இந்த வெற்றியின் மூலமா இந்திய ரசிகர்கள் ஹாப்பி ஆயிருக்காங்க. இந்திய அணி வருகிற 27ஆம் தேதி அரையிறுதியில இங்கிலாந்து அணியை எதிர்கொள்றாங்க. இந்தியா இங்கிலாந்து வீழ்த்தி ஃபைனலுக்கு முன்னேறுவாங்க அப்படின்னு இந்திய ரசிகர்கள் காத்திருக்காங்க. அந்த போட்டியை காத்திருந்து பார்ப்போம் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி மக்களே.